ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிறகடை காசு லவர்ஸ். இன்றைக்கான எபிசோட் எதுவும் பார்க்கலாமா? முத்து ஒரு சவாரிக்காக வரான். வந்து வெளியே விட்டுட்டு காசுலாம் வாங்கிட்டு போகிறாங்க. அப்போது எதிரில் பார்த்தா நம்ம முருகன் வண்டியில் வந்துட்டுருக்காங்க. பார்த்துட்டு என்னடா எப்படி இருக்க, நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்குறாங்க. இன்றைக்கி ஒரு முக்கியமான நாள்னா, அதான் உங்களை தேடிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஷெட்டெல்லாம் போய் பார்த்தேன். நீ என்ன அங்கெல்லாம் போகிற, நீ சொல்லியிருந்தால் நானே வந்திருப்பேன். என்ன முக்கியமான நாள் நான் சொல்லவா? என்ன இதான் சொல்லுங்கள் பார்க்கலாம். இன்றைக்கி போகிறது நாள் தானே அப்படின்ட்டு. ஆமாம், நான் எப்படி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கல்யாணம் ஆயிருந்தால் பொண்டாட்டி பிறந்த நாள், கல்யாண நாள், குழந்த பிறந்த நாள் எல்லாம் வரும். உனக்கு தான் இதெல்லாம் எதுவுமே இல்லையே, அப்போ கண்டிப்பாக பிறந்த நாளாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் நீ லவ் பண்ணிட்டு எப்படி ஆச்சு, என்ன ஆச்சுன்னு விசாரித்து கேட்டுட்ருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னும் ஓகே சொல்லிட்டு இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஒரு கோவில் இருக்குது, நாங்கள் கூட்டிகிட்டு போகிறாங்க, போய் வேண்டே அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா மீனா வந்து ரோகிணி பற்றி எல்லாம் ஒன்றையும் சொல்லிகிட்ருக்காங்க, என்ன நடந்துச்சுன்னு. பாரும்மா, எப்படி ஒரு பொண்ணு அது எப்படி தூக்கி வச்சுட்டு ஆடினாங்க, இப்போ பாரு எப்படி இருக்காங்க. சரி சீதா எங்கே, நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்ட்டு உள்ளே வராங்க. சீதா பார்த்தா உள்ளே அவங்க டிராஃபிக் இன்ஸ்பெக்டர் லவ்வரில் அவங்ககிட்ட பேசிகிட்ருக்காங்க. என்ன நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் சாமி பார்க்க வந்தேன், அவள் போய் பார்த்துட்டு கிளம்புங்க, யாருன்னா பார்த்துட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க சீதா. அதுக்குள்ளே நீ சீக்கிரம் கிளம்பு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் மீன் அவ்வளோ வரும்போது ஐயரை பார்த்துட்டு பேசிகிட்ருக்காங்க, என்ன எப்படி இருக்கீங்கன்ட்டு. அப்புறம் அந்த ஆளை சீதா வந்து அந்த இன்ஸ்பெக்டர் அனுப்பிச்சி வச்சுட்டு சீதா வெளியே வரா. என்ன நீ அங்கே பண்ணுற அப்படின்ட்டு கேட்குறாங்க. இல்லை சும்மா ஃப்ரெண்டுக்கிட்டே பேசிகிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா வெளியே பார்த்தா நம்ம முத்து முருகனும் சாமி கும்பிட்றதுக்காக வராங்க. அப்போ பார்த்தா டிராஃபிக் இன்ஸ்பெக்டர் அங்கே தான் இருக்காரு. என்ன சார் உங்களுக்கு பொண்ணு ஓகே ஆகிடுச்சு அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஓகே ஆகிடுச்சுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம முருகன் வந்து முத்துக்கிட்டு சொல்கிறாங்க, இவனுக்கெல்லாம் ஒரு பொண்ணு, கடவுளே அந்த பொண்ணு அவ்வளோதான், இன்னும் உண்மையான பொண்ணெல்லாம் தெரிஞ்சு ஓடி போய்டும் அப்படின்ட்டு கிண்டல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் உள்ள கோயிலுக்கு வந்தால் நம்ம மீனாவும் அங்கே தான் இருக்காங்க. ஒருத்தன் பின்னாடி சுற்றிட்டு இருந்தான்னு சொன்னலடி, அது இவன் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் சுற்றிட்டு இருந்தக்கோ பரவாயில்லக்கா, ஐடியா கொடுத்தது யாருன்னு பாரு, நம்ம மாமா தான் அப்படின்னு சொல்கிறது. சரி ஒழுங்காக போ அப்படின்னு பேசுகிறான் அப்படின்ட்டு சொல்லிடுறோன்னே சீதா போயிடுறான். அதுக்கப்புறம் சரி நானும் போகிற சாமி கும்பிட அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா நம்ம ரோகிணி நினைப்பிலே வந்து மனோஜ் படுத்துட்டு சேரில் உட்காந்து கண்ணை மூடிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஒரு ரோகிணி இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை என்னாச்சு, மனோஜுன்ற பேரில் வந்து இன்சூரன்ஸ் போட்டிருக்காங்க, ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னோடனே மனோஜுக்கு வந்து ரோகிணி ஞாபகம் வந்துடுது. அதுக்கப்புறமா பிரகதீஸ்வரர் கோயிலேருந்து உங்களுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணணும்னு சொல்லி இது வந்துச்சு ஆன்லைனில், அதான் பிரசாத் வந்து கொடுத்துட்டு போகலான்ட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னொருத்தர் எடுத்து வந்து கொடுக்குறாரு. அது எப்படிங்க எல்லாமே அட் அ டைமில் அன்றைக்கே வந்துடும், ஹெல்த் இன்சூரன்ஸு பிரசாதம் எல்லாமே பார்க்குறாங்க, கதை எப்படி கொண்டு போகிறாங்கன்னு சொல்லி. இதுதான் இன்றைக்கான எபிசோட். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நாளைக்கான வீடியோ உங்களுக்கு வரும். தேங்க்யூ, பாய்.